தமிழ்நாட்டில் இரவு நேரங்களில் மட்டும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க. குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள், எல்லா பகுதிகளும் கிடையாது, பகுதியாக சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதில் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் அவ்வப்போது மிதமான மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையுமாகவும் கண்டிப்பாக பதிவாகும். ஆனால் நமக்கு எல்லா இடங்களுக்குமே, அதாவது மாவட்டம் முழுவதும் மழை இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பெய்தாலும் வரக்கூடிய ஜூலை 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இந்த காலகட்டங்களுக்குள்ள சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு பரவலாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் உறுதியாக நமக்கு தீவிரமடையும். ஆகவே அடுத்து வரக்கூடிய வாரங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்குமே தவிர குறைய வாய்ப்பே கிடையாது. காலை முதல் மாலை வரை வெயிலுடைய தாக்கம் கணிசமாக சில மாவட்டங்கள் இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது காணப்படும். 24 மணி நேரமும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்க போகிறதில்ல, அதே போல் மழையும் பெய்ய போகிறது கிடையாது. ஒரு சில மணி நேரங்கள், ஒரு 15 நிமிடத்திலிருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் தான் கடலோரம் மற்றும் டெல்டாவில் ஆங்காங்கே பகுதியாக மழை பொழிவுகளை எதிர்பார்க்க முடியும். அடுத்தபடியாக உள் மாவட்டங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு இரவு நேரங்களில் மழை வந்து கொண்டு தான் இருக்குது. மழை எங்கேயுமே பெய்யாமல் கிடையாது, பகுதியாக பெய்து கொண்டு இருக்கு. அதனால தான் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மழை எங்களுக்கு சரியாக வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் பகுதியான மழை பொழிவுகளே. ஒரே மாவட்டத்தில் எங்களுக்கு மழை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதே மாவட்டங்களில் எங்களுக்கு மழை சரியாக பெய்கிறது இல்லை அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்கீங்க. அதுதான் காரணம், மழையானது மாவட்டம் முழுவதும் பெய்யாமல் பகுதியாக பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான வெயில் காணப்படும். இரவு நேரங்களில் பரவலாக மிதமான மழையும் சில இடங்களில் காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழையும் பதிவாகும் நண்பர்களே. அதே போல தான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையாக இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி, குமரி மாவட்டங்களில் அவ்வப்போது மிதமான மழையானதையும் எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா கடலோர மாவட்டங்கள், தொடர்ந்து தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளான ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம். இம்மாலை நேரங்களுக்கு பிறகு சில இடங்களில் நமக்கு பரவலாக லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாகும். பகுதியாக தென் மாவட்டத்தில் கூட 80% நமக்கு மழை வாய்ப்பு குறைவாக இருக்குது. 20% நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்கும். அதுவும் அந்த மேற்கு பகுதிகள், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகளில் பரவலாக கனமழை அப்படிங்கிறத எதிர்பாருங்க நண்பர்களே. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்.